ராமகிருஷ்ணரோட சீடர் இவர். அவருடைய உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு இந்த 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 நம்ம இந்தியா சார்பாக அவர் வந்து இந்த சமயத்தை வந்து அங்கே இந்த நம்ம சமயத்தை வெளிப்படுத்துறதுக்காக அந்த மாநாட்டில் இவர் போய் கலந்துக்கிறாரு. அது வெளிநாடு போகிறாரு இல்லைங்களா. இந்த இந்து சமயத்தை பற்றி அங்கே பேசுகிறாரு. அப்போ இது வந்து எப்படின்னு கேட்டால் சமயம் சார்ந்தது. அப்படி பார்க்க போனால் கண்ணப்ப நாயனார் வந்து சிவனுக்கே கறி வச்சாரு, ஏன் நீங்கள் அதை காமிக்கிறீங்க, இதை காமிச்சிருக்கலாமே, கேட்டிருக்கலாமே என்கிட்ட. விவேகானந்தர் விட்டுருங்க, கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணார், சிவனுக்கே கறி வச்சார் இல்லையா, கறி வச்சு தானே அவர் படைச்சார், கேட்டிருக்கலாம் இல்லையா. இதை கேட்பீங்கன்னு தெரிஞ்சதே எனக்கு முதலே தெரிஞ்சிருச்சான் இருக்குது. இதுதே பிண்ட தத்துவம்னு நான் பேசியிருக்கிறேன், புரியுதுங்களா. பிண்ட தத்துவம்னு இதைத்தான் பேசியிருக்கிறேன். இதே கண்ணப்ப நாயனார் ஆகட்டும், இதே முருகன் ஆகட்டும், சிவனாகட்டும், எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒவ்வொரு குறிப்பிட்ட வரத்துகளை வாங்கி நம்ம மாதிரி தவத்திலிருந்து ஆயுள் காலத்தை வாங்கினவங்க, சரிங்களா. இது எல்லாமே வந்து ஒரு சைவ சமயம். அதைத்தான் வந்து இவர் சொல்கிறாரு, சாதி சமயம் இதெல்லாம் வந்து வேண்டான்னு சொல்கிறார் வள்ளலார், சரிங்களா. சரி, இப்போ விவேகானந்தர் வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் அதிகபட்சம் இப்போ வந்து இவர் வந்து உயிரை விட்டார். யாருங்க? விவேகானந்தர், சரிங்களா. எத்தனாவது வயசில்? 39 என்னம்மா. அதுவுமே வந்து இந்த பாடத்தில் தான் அவர் வந்து கபாலை வெடிச்சு தான் அவர் வந்து உயிர் விட்டார். தியான நிலையில் வந்து அப்படியே சமாதியானதா? எது தியான நிலை தியானம் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்படியே சமாதி ஆகிட்டார். ஆமாம், கபாலை வெடிச்சு தான் அவர் வந்து இது பண்ணார். அப்போ என்னன்னு சொன்னால், நான் இந்த டயத்துக்கு இப்படி ஆயிடுவேன் அப்படின்னா, அப்போ அந்த வித்தையை வந்து இவர் கற்று வச்சுருந்தார், புரியுதுங்களா. இப்பவும் இப்போ இந்த வித்தையில் இப்போ நம்ம பண்ணுறோமே, இந்த வித்தையில் ஒரு வித்தை இருக்குது தெரியுமா, இன்னும் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லலை. நீங்கள் அந்த வித்தை இப்போ பண்ணினீங்கன்னா நீங்களும் அந்த நிலைக்கு போயிடலாம். ஆனால் அது தற்கொலைக்கு சமம், புரியுதுங்களா சார். ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க தற்கொலைக்கு சமம். அதை இவங்களுக்கு காட்டி கொடுக்கூடாதுன்னு இப்போ நான் மாற்றினதுக்கு காரணம், புரியுதுங்களா. ஒன்று நல்லது சொன்னேன். அப்படி பார்த்தா வள்ளலார் வந்து ஒளி தேகமாக போய் அவர் தெய்வமாக ஆகி இன்னைக்கு தெய்வமாக இருக்கிறாரு. அப்போ இவர் வந்து சரியாக இருந்திருந்த இப்போ இவருக்கு வந்து விவேகானந்தர் வந்து ரொம்ப இதான இவர் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி தேகம் எடுக்க முடிஞ்சுதா? அந்த மாதிரி தேகம் இன்னைக்கு யாராச்சும் எடுத்துருக்குறாங்களா? 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஒருத்தர் வந்து தத்துவராயர் எடுத்திருக்காரு 2 தேகத்தை, பிரணவ தேகத்தையும் காற்று தேகத்தையும் 2த்தையும் எடுத்திருக்கிறார் அவர் தத்துவராயர். அவர் இந்த காத்தா போவார், காத்துக்குள்ளே காத்தோட போயிடுவார். இவர் வள்ளலார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒளி தேகம் ஆகிட்டார், ஒளியாக போயிட்டார், சரிங்களா. இதுக்கு இடையில் வந்தவங்க நம்ம எல்லா சித்தர்களும் இந்த அட்டமா சித்துக்குள்ளேயே நின்று போனாங்க. எல்லாருமே அந்த 8 சித்துக்கள் படித்து அந்த 8 சித்துக்குள்ளேயே நின்று போட்டாங்க. ஆனால் இவர் வந்து தத்துவராயர் என்ன சொல்கிறார், நமக்கு 19 சித்துக்கள் இருக்குதுன்னு நான் போன தடவை சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். 19 சித்துக்கள் இருக்குது. அந்த 19 சித்துக்களில் 13 சித்துக்களை அடைஞ்சவர் இவர். இதில் இன்னொரு விஷயம் தெரியுங்களா, சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் திருப்ப சொல்கிறேன் நான். வள்ளலார் வந்து இப்போ முந்தா நாள் நேத்தாவோட அந்த தனகோட்டின்னு ஒரு இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதுலேயே போய் பேசி இருக்கிறாங்க இல்லைங்களா. தனகோட்டி பற்றி, தனகோட்டிங்கிறது வந்து சொந்த அக்கா மகா யாருக்கு, வள்ளலாருக்கு, சரிங்களா. தனகோட்டிங்கிறவங்க சொந்த அக்கா மக. ஆனால் இவர் கல்யாணம் பண்ணிட்டு முதல் இரவுலேயே வந்து திருவாசத்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவரை வந்து திசை திருப்பி விட்டுட்டாங்க. அப்போ இப்படி தான், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான். இப்போ இதுக்கு விளக்க நான் பேசிடுவேன். இது ஏன்னா இது மீடியாவில் வெளியே உலகம் முழுக்க போகும். இப்போ நான் போடுறது எல்லாமே பக்கம் போகும். அதுக்கு வேறு மாதிரி பேசுனா அது, ஏன்னா அவரை தொடக்கூடாதுன்னு லேசாக ஏதோ பட்டும் படாமல் பேசி விட்டுட்டேன், சரிங்களா. அது உண்மை கிடையாது. அவர் வந்து யாரையும் வந்து நீங்கள் புலால் சாப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லை, யார், விவேகானந்தர், சரிங்களா. அதனால நான் இதுக்கு வந்துடுறேன். இப்போ அந்த வகையில் பார்த்தா அவர் வந்து
முதல்ல வந்து சென்னையில் இருக்கிறாரு. சென்னையில் இருந்ததுக்கு பின்னாடி வந்து சிதம்பரத்துக்கு வராரு, வள்ளலார் வராரு. சிதம்பரத்தில் வந்து அவர் எதிர்பார்க்குற போது அன்றைக்கி பூரா பிராமணர்களுடைய ஆதிக்கம், அங்கே வந்து இவருடைய இதெல்லாம் செல்ல மாட்டேங்குது. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்னடா பெரியவனுங்க, நானே போய் தனியாக வச்சுக்கிறேன்டான்னு சொல்லி போட்டு இவர் வர்றாரு. வடலூர் வர்றாரு. வடலூர் வர்றதுக்காக வேண்டி வரும்போது சிதம்பரத்துக்கும் வடலூருக்கும் சென்ட்ரலில் தான் இந்த எறும்பூருங்கிறது இருக்கிறது. இந்த எறும்பூருங்கிறது தான் தத்துவராயர் இருக்கிற இடம். அந்த அங்கே வந்து என்னன்னு கேட்டால் இவருக்காகத்தான் அவர் காத்திருக்கிறாரு. அப்போது அந்த நைட்டு அங்கே இருக்கும்போது இவரை வந்து அவர் காட்சி கொடுத்து இவர் கற்றுக்கிட்டதை எல்லாத்தையுமே அவருக்கு வந்து சொல்லி கொடுத்து அவருக்குண்டான இது பண்ணது. அப்புறம்தான் இவர் பலி போட்டார். அப்போ இவர் என்ன பண்ணுறது, 6 திருமுறை 5 திருமுறை எழுதிடுறாரு. அப்போவே 6ஆம் திருமுறை அதுக்கு பின்னாடி இவர் கொடுத்ததுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் வந்து பிண்ட தத்துவா. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அன்னைக்கு வந்து சமய மார்க்கத்தை வச்சு சமயத்தில் இருந்தேன், சைவ சமயத்தில் இருந்தார். சைவ சமயத்தை பற்றி தான் அவர் பாடியிருக்கார். 6000 பாடு 7000 பாட்டு பாடியிருக்கிறார். அப்போ அதெல்லாம் விட்டுருங்கிறாரு. அவர் மாதிரி பாடினவங்க இது வரைக்கும் யாராச்சும் இருக்கிறாங்களான்னா கிடையாது. அப்புறம் அவர் வந்து வள்ளலார் வந்து அந்த 5 திருமுறை எழுதுகிற வரைக்குமே திருவள்ளுவர் எழுதுகிற திருக்குறள் ஆகட்டும், பகவத்கீதையாகட்டும், திருமந்திரமாகட்டும், 3யுமே கையில் எந்த நேரம் வச்சு சுத்தினாள் அதுலேயே தன்னுடைய கவனத்தை செலுத்தினவர். அப்படிலாம் ஆராய்ச்சி ஆராய்ஞ்சு 6000 10,000 பாட்டு எழுதுனதே வந்து வேண்டான்னு அப்படிப்பட்ட மகான் சொல்லும்போது, சாதாரண இந்த மட்டன் சாப்பிட்றத பற்றி நம்ம போய் பெருசாக பேசணுன்னா அது எங்கே இது எங்கே? அதனால் இது வேண்டாம், நமக்கு அந்த இதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம. சரிங்களா சாமி? நம்ம ஒரு கருத்தை சொல்லி அது தப்பான கருத்தாக போயிடக்கூடாது. அது சொல்லாமல் கூட இருந்துடலாம். இல்லை விருப்பம் இருந்தால் சாப்பிடுங்கிறது இங்கே கிடையாது. இங்கே கண்டிஷன் தான். விருப்பம் இருந்ததா அதை சாப்பிட்டுட்டு நீ அந்த பண்ணி படுத்த மாதிரி நீ அங்கேயே படுத்துக்கோ, வேண்டான்னு சொல்லலை. விருப்பம் இருந்த, ஆனால் அதை விட சத்தான இது இதுலேயே பூரா சத்து உனக்கு கிடைக்குது. இறைவன் கொடுப்பா உனக்கு. நீ அதெல்லாம் சாப்பிட்டுட்டா நீ நல்லா வாழணும்னு அவசியம் இல்லை. ஒழுங்காக நான் சொல்கிற மாதிரி காலையில் 4 மணிக்கு, அதாவது 3லிருந்து 5 மணி மட்டும் உங்களுக்கு நல்ல டைம். அந்த டயத்தில் இப்போ கொடுக்குற பாடத்தை முன்னாடி இருந்ததெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க, அதை அப்படியே விட்டுருங்க. நான் இப்போ கொடுக்குற பாடத்தை நீங்கள் காலையில் 3 மணிக்குள்ள 3 மணிலேருந்து 5 மணி மட்டும் அந்த டைம் தான் வந்து அந்த ஓசோனுங்கிற அந்த அலைவரிசை நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் இது இருக்குது. அதுலேயும் மார்கழி மாதத்துலனா அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அந்த சூரிய கதிர்வீச்சு மற்ற இதுகளில் வந்து கிட்ட வர்றதுனால அது அந்த ஸ்பெஷலாக அந்த மார்கழி மாதத்துக்கு மட்டும் வருது. மற்ற நேரத்துலாம் இந்த 3 மணிலேருந்து 5 மணி மட்டும் அதில் இந்த இப்போ கொடுக்குற பாடத்தை 1 மணி நேரம் பண்ணினா போகுது. தினம் சாயங்காலம் பண்ண தேவையில்லை, மற்ற நேரமெல்லாம். அதே போல் தர்மம் பண்ணணும். இது காலையில் எழுந்திரிச்சா கடைசிக்கு நம்ம வீட்டில் செய்கிறத ஒரு காக்காய்க்காகுது வீட்டில். இல்லை போகிறவங்க முடியல, அன்றைக்கி போகிறவங்க கடைசிக்கு ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி ஏதோ ஒருத்தருக்கு யாருக்கும் ஒரு குழந்தைக்கு கூட கொடுங்க, ஒரு நாய்க்கு போடுங்க, ஒரு இது பண்ணுங்கள். இது தினம் கடைப்பிடிங்க. இந்த 1 மணி நேரம் பாடம் பண்ணுங்கள். இந்த பாடத்தை கரெக்டாக பண்ணுங்கள். வீட்டில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது தானாக நடக்கும். ஏன்னு கேட்டால் இது இப்போ நான் அதுதான் அன்றைக்கி சொன்னது. இந்த பைப்பில் தண்ணி பிடிச்ச நான் தான் பைப்பில் தண்ணி இப்போ பொது பைப்பு இருக்குதுன்னா அது பொது பைப்புக்கு போகும்போது நம்ம வந்து தண்ணி எப்போ வருதோ அப்போ போய் பிடிச்சோம்னா இப்போ குடத்து நிறைய கொண்டுட்டு வரலாம். இந்த மற்ற நேரம் வந்து 5 மணிக்கு பாடம் பண்ணலாம், 4 மணிக்கு பாடம், இந்த 6 மணிக்கு பண்ணலாம். நமக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பண்ணணும்னா அப்போ அங்கே சொட்டு தண்ணி தான் வரும். குடம் நிறைஞ்சாலும் நிறையாமே போகும். இந்த காலையில் நேரங்கிற போது யாருக்குமே வேலைக்கு போகிற ஆளாக இருந்தாலுமே காலையில் எழுந்திரிச்சு பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த 4 மணிக்கு மேலே கூட இப்போ பண்ணிவிட்டு போய் படுத்து தூங்குங்க, தப்பில்லை. ஆனால் முன்ன கொடுத்த அந்த இதெல்லாம் வந்து பெரிய சிரமத்தை கொண்டுட்டு வரும். அந்த பாடம் எல்லாமே வந்து நமக்கு வந்து உடம்பை வந்து கல்பம் பண்ணுறது. நம்ம வந்து கல்பம் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவன் சித்தனு மத்தனு அதெல்லாம் மண்ணுனானு சரிதான் அப்படிங்கிறது இப்போ இதில் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இப்போ நமக்கு எது சேஃப்டியாக இருக்குமோ, எது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமோ நம்ம அதை தேடித்தானே வந்துருக்குறோம். நமக்கு மன அமைதி வேணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நமக்கு நல்ல புத்தி, நல்ல சிந்தனை, நம்ம வம்சம் நல்லா இருக்கணும்னா நம்ம இன்னும் அது என்னென்ன இருக்கோ அதை தேடித்தான் நம்ம பயணம் பண்ணணுமே தவிர யாரோ சொன்னதெல்லாம் இனிமேல் கேட்டுக்கிட்டு நம்ம எது செய்ய வேணாங்கிற முடிவுக்கு தான் இப்போது இவ்வளோ விளக்கமாக நம்ம பேசுகிறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க சாமி.